வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. என்னென்ன லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க, ஸோ நமக்கு அதுல லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததா, எவ்வளவு லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஜியோ பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து லோனுக்கும் அப்ளை பண்ணலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றது கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நீங்க ஹோம் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லோனை டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு நம்ம இதுல லோன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லோன், நம்மளோட லேண்ட் ஏதாவது நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு லோன் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான லோன்ஸ் ஆஃபர் வந்து பண்றாங்க. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட லோன் தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி நான் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளவு லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அகைன்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் மூலமா ஏதாவது எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% அமௌண்ட்டை வந்து இவங்க லோனாக ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த லோன் அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அதை பேஸ் பண்ணி லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஆப்ஷனுக்கு உள்ள வந்துட்டு லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் டீடைல் எல்லாமே நீங்க இங்க வந்து பார்க்கலாம். என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாவி அப்படிங்கிற அந்த லோன் ஆப்ஸ் மூலமா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எடுத்திருந்தேன் எஸ்ஐபியில். கிட்டத்தட்ட எஸ்ஐபியில் வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,045 ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எலிஜிபிள் அமௌண்ட் வந்து பாருங்க, லோன் அமௌண்ட் வந்து 25,000 ரூபாய் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாமோ. நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்களோ அதில் 50% அமௌண்ட்டை உங்களால் லோனாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கூட ஆன்லைனில் சேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணதும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி அப்படியே சேட்டிங் தான். அடுத்தது வந்து உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும். அடுத்தது உங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம் ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருது அதை வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல், நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீடைல் எல்லாமே சேட்டிங்லேயே வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இது தவிர நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி இதில் வந்து எந்த ஒரு லோனுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட எனக்கு 1 இயர் நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணுற வரைக்கும் எனக்கு இதில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வந்து ஷோ ஆகலை. நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நான் இதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அப்பவும் எனக்கு எந்த ஒரு லோனுமே ஆஃபர் வந்து பண்ணலை. இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை ஃபேஸ் பண்ணி மட்டும் தான் வந்து இந்த லோன் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்ததுமே நம்மளுக்கான கேஒசி பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதாவது நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கேஒசி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக இந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சங்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களோட ஆதார் நம்பர், இந்த கேப்சா கோடு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணுவோம்ல, சேம் தான். ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த 25,000 ரூபாய் லோன் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ மற்றபடி இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால வாங்க முடியாது. நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால ஜியோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா உங்களால லோன் வந்து வாங்க முடியும். இது தவிர ஹோம் லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இதுல வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியோ ஃபினான்ஸ்ல நம்மளால எடுக்க
இருக்கக்கூடிய லோன்ஸ்லாம் இவ்வளவுதான். இது வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒன்று வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணல. ஒருவேளை ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் வந்து பண்றேன். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்டை ஃபேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.